Good morning friends. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பிளட் பார்ட் 1 பார்த்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூவேஷன்ஸ் தான் இன்றைக்கி வந்து பிளட்டில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், ஆர்பிசின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபிள்யூபிசி வெள்ளை அணுக்கள், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோ, நெக்ஸ்ட் வந்து பிளட் பிளேட்லெட்ஸ், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதுதான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், அதாவது வெள்ளை அணுக்கள் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகோசைட்டுகள் அல்லது லீகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லேயும் அதே தான் வரும், லீகோசைட்ஸ். ஓகேவா? ஏன் இதுக்கு லீகோசைட்ஸ் அப்படின்னு பெயர்னா, லீகோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒயிட்னு அர்த்தம், சைட்ஸ்னா செல். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னது, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வெள்ளை அணுக்களில் தெளிவான உட்கரு காணப்படும். தெளிவான உட்கரு கொண்ட அமீபாய்டு செல்கள் எவை அப்படின்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு டபிள்யூபிசி அல்லது லீகோசைட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அ கிளியர் நியூக்ளியஸ் அண்ட் இட் ஹேஸ் அன் அமீபாய்டு ஷேப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அமீபாய்ட் ஷேப் ஸ்ட்ரக்சர்னா இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? எப்படி ஆர்பிசி நம்ம வந்து பை கான்கேவ் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி டபிள்யூபிசி வந்து இர்ரெகுலர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 to 3 வீக்ஸ் அல்லது 3 to 4 வீக்ஸ். ஸோ ஆப்ஷனில் எது கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிடுங்க. சரிங்களா? இது வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அல்லது டபிள்யூபிசியோடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கன மில்லிலிட்டர் ரத்தத்தில், அதாவது 1 cubic milliliters ஆஃப் பிளட்ல அல்லது 1 கன மில்லிலிட்டர் ரத்தத்தில் எவ்வளவு டபிள்யூபிசி காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000லேருந்து 10,000. ஓகேங்களா? ஆர்பிசி எவ்வளோ பார்த்தோம், 1 cubic milliliters ஆஃப் பிளட்ல 5 to 5.5 மில்லியன் ஆர்பிசி பார்த்தோம் இல்லையா. அதுவே டபிள்யூபிசி எவ்வளோ இருக்கும், 8000 to 10,000. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டபிள்யூபிசி எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எலும்பு பஜ்ஜை மற்றும் நிணநீர் சுரப்பிகள். ஓகேங்களா? நிணநீர் சுரப்பி அப்படின்னா என்னன்னா லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக இதுதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவே ஆர்பிசி எங்கே வந்து உருவாகும் பார்த்தோம், எலும்பு மஜ்ஜை சொன்னோம் இல்லையா, சில போன்ஸ்லாம் நான் வந்து போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். அதுவே டபிள்யூபிசி வந்து அதே எலும்பு மஜ்ஜை தான், ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக நிணநீர் சுரப்பி. ஓகேங்களா? லிம்ஃபாட்டிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கே போய் அழியும், ஆர்பிசி அழியிற இடம் வந்து ஸ்ப்ளீனு கல்லீரல் சொன்னேன் இல்லையா. ஸ்ப்ளீன் வந்து மண்ணீரல், கல்லீரல் வந்து லிவர். அதே மாதிரி தான் டபிள்யூபிசி அழியும் இடம் எது, ஸ்ப்ளீன், மண்ணீரல். அப்படி இல்லைன்னா ஆப்ஷனில் கல்லீரல்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த 2த்துல தான் அது அழியும் இடம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று, ஆர்பிசியுடைய வேலை நான் என்னன்னு சொன்னேன், இட் டிரான்ஸ்போர்ட் கேஸஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, அதனால மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி டபிள்யூபிசிக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இட் ஆக்ட் அஸ் அ டிஃபென்சிவ் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலமாக திகழ்கிறது. இது வந்து நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஃபாரின் ஆர்கானிசம்ஸ் என்டர் ஆயிடுச்சுன்னா அதை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் பெற்றது. அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா, போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அ பாடி அப்படின்னு சொல்றாங்க. உடலின் போர்க்காவலன் என்று அழைக்கப்படுகிறது. போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உடலின் போர்க்காவலன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா. டிஃபென்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஒன்றுத்துக்கும் தனியாக அலாட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் வேலை. அதே மாதிரி டபிள்யூபிசியில் ஒரு 5 செல்கள் இருக்குது. அந்த 5 செல்களுக்கும் ஒரு வேலை இருக்குது. சரிங்களா? அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டபிள்யூபிசி வந்து 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று வந்து ஏ கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று கிரானுலோசைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ கிரானுலோசைட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 2 செல்கள் இருக்கு. ஒன்று வந்து லிம்போசைட், இன்னொன்று வந்து மோனோசைட். இந்த கிரானுலோசைட்ஸ் வந்து 3 வகையாக பிரிக்கப்படும், 3 செல்களாக பிரிக்கப்படும். ஒன்று வந்து பேசோஃபில்,
இன்னொன்று ஈசினோஃபில், மூணாவது நியூட்ரோஃபில். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த ஏ கிரானுலோசைட்ஸ் ஏ கிரானுலோசைட்ஸ்க்கு தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகள் அற்ற WBC அப்படின்னா ஏ கிரானுலோசைட்ஸ். இதுக்கு பேர் என்ன? துகள் அற்ற WBC. இது வந்து என்ன? துகள் உள்ள WBC. ஓகேங்களா? மற்றதெல்லாம் தமிழில் அதே பேர் தான் வரும். லிம்போசைட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லிம்போசைட்டுகள். இது மோனோசைட்டுகள், இது பேசோஃபில், ஈசினோஃபில், நியூட்ரோஃபில். மீதி எல்லாமே தமிழில் அதே நேம் தான் வரும். தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லிம்போசைட்ஸ். முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் டிஃபரன்ஷியல் கவுண்ட் இருக்கு, அதாவது விகிதாச்சார எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு இருக்கு. அதை முதல்ல பார்த்துடலாம். லிம்போசைட் எவ்வளோ இருக்கும் WBCல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 30%. மோனோசைட் எவ்வளோ அப்படின்னா 1 to 4%. பேசோஃபில் எவ்வளோனா 0.1%. ஈசினோஃபில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 to 3%. நியூட்ரோஃபில் எவ்வளவு 60 to 70%. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டதில்லை, பட் வந்து உங்களுக்கு மேட்ச்ல கொடுத்து கேட்கலாம், இல்லை வந்து ராங் பிக் அவுட் த ராங் ஒன் அப்படின்ட்டு கூட கேட்கலாம். அதனால ஜஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல் கவுண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ லிம்போசைட்டோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். லிம்போசைட்டில் ஆக்சுவலாக இதோடைய முக்கியமான வேலையை என்னன்னா நோய் நுண் எதிர்ப்பொருளை தயாரிக்கிறது, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ஓகேங்களா? அதை பர்டிகுலராக லிம்போசைட்ஸில் 2 செல்கள் இருக்குது. ஒன்று வந்து T செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து B செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. B செல் அப்படின்னா பாக்டீரியா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான வேலை என்ன? இந்த B செல்லோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஆன்டிபாடிஸ் வந்து தயாரிக்கிறது. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ், நோய் நுண் எதிர்ப்பொருளை தயாரிக்கிறது. T செல் அப்படின்னா இன்னொரு பெயர் என்னன்னா T4 ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது T4 துணை செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான வேலை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா வைரஸை தாக்கி அழிக்கக்கூடிய செல்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? T செல்கள். ஓகேங்களா? இந்த T செல்லையே தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ் தான் இது HIV வைரஸ். ஓகேங்களா? HIV வைரஸோடைய முக்கியமான அது வந்து ஆட்கொல்லி நோய் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T செல் தான் வந்து டோட்டல் டிஃபென்சிவ் சிஸ்டமே. ஓகேங்களா? இந்த T செல்லையே தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் இது HIV வைரஸ். அதனால தான் நம்ம HIVயால உண்டாகக்கூடிய எய்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆட்கொல்லி நோய் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இது எய்ட்ஸ் பற்றி நம்ம தெளிவாக நம்ம ஹியூமன் டிசீசஸில் பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மோனோசைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்னன்னா பிக்கஸ்ட் செல். ஓகேங்களா? அதாவது பிளட் செல்ஸ்ல ரத்த செல்களே மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மோனோசைட் தான். சரிங்களா? மோனோசைட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நுண் கிருமிகளை விழுங்குவது தான் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இட் என்ஹெல்ப்ஸ் த டெட் செல்ஸ், செல் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது இறந்து போன செல்கள், செல் துண்டுகள், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது விழுங்கிடும். அதுதான் இதோட முக்கியமான வேலை. அதனாலே இந்த மோனோசைட்டுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஃபேகோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லையும் அதே தான், ஃபேகோசைட்டிக் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மோனோசைட்டோடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசோஃபில். ஸோ பேசோஃபில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஒரு பொருள் காணப்படும். அது என்ன அப்படின்னா ஹெப்பாரின். அடிக்கடி இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹெப்பாரின் என்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த பிளட் கிளாட் இன் அவர் பாடி. அதாவது ரத்த உறைதலை தடை செய்யக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெப்பாரின் தான். சரிங்களா? இதை தவிர்த்து இன்னொன்றும் வந்து நியூ புக்ஸில் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைன். ஸோ இதுவும் ஒரு வேதிப்பொருள். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒவ்வாமை நடக்குது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது? இந்த ஹிஸ்டமைன் தான். அது மட்டும் இல்லாமல் வீக்கத்தின் பொழுது ரத்த நாளங்களை விரிவடை செய்வதும் இதுதான். ஓகேங்களா? நம்ம உடம்புல பிளட் வெசல்ஸ் வந்து டைலேஷன் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் நடக்கும்போது டைலேஷன் ஆகும். அதுக்கு காரணம் வந்து எது? இந்த ஹிஸ்டமைன் என்ற வேதிப்பொருள் தான். இந்த 2 பாயிண்ட் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இது வேற என்ன சொல்லலாம், இது வந்து அமீபாய்டு இயக்கங்களை மேற்கொள்கிறது. ஓகேங்களா? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அமீபாயிக் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈசினோஃபில். ஈசினோஃபிலோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டெஸ்ட்ராய்ஸ் த பாய்சனஸ் புரோட்டீன். அதாவது நச்சுத்தன்மை கொண்ட புரதம் இருக்கு இல்லையா, அதை அழிக்கக்கூடியது எது? எதோட வேலை? ஈசினோஃபிலோடைய வேலை. நெக்ஸ்ட் நியூட்ரோஃபிலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் அயல் பொருள்கள் தான் ஃபாரின் ஆர்கானிசம்ஸ்.
இதை வந்து தாக்கி அழிக்கக்கூடியது எதோட வேலை? நியூட்ரோஃபில்லோட வேலை. சரிங்களா? ஸோ அப்போ டபிள்யூபிசினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். டபிள்யூபிசினா இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை தவிர்த்து வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பார்த்தோம் இல்லையா, ஆர்பிசி அதிகமாகதால என்ன நோய் ஏற்படும்? பாலிசைத்திமியா. அதுவே ஆர்பிசி கம்மியாயிடுச்சுன்னா என்ன பார்த்தோம்? அனிமியா பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி டபிள்யூபிசி நம்ம உடம்புல அதிகமாயிடுச்சுன்னா அதனால ஏற்படக்கூடியது என்னது? லிக்யூமியா. லிக்யூமியா அப்படின்னா பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இரத்த புற்றுநோய். ஸோ இந்த புற்றுநோய், இரத்த புற்றுநோய் வந்து இதே மாதிரியே எலும்பு புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய இருக்குது. தோல் புற்றுநோய் அந்த மாதிரிலாம் இருக்குது. சார்கோமா, கார்சினோமா, அந்த மாதிரிலாம். அதில் நம்ம டிசீசஸில் கேன்சரில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரத்த புற்றுநோய் எதனால் ஏற்படுதுன்னா டபிள்யூபிசி அதிகமாவதால் ஏற்படக்கூடியது தான் என்னது? ரத்த புற்றுநோய். அதுவே டபிள்யூபிசி குறைவதால் ஏற்படக்கூடியது, டெஃபிஷியன்சி ஆஃப் டபிள்யூபிசி லீட்ஸ் டு லீகோபினியா. அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகேங்களா? டபிள்யூபிசி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இம்யூன் சிஸ்டம் இருக்காது, டிஃபென்சிவ் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும். அதுதான் வந்து லீகோபினியா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதோட கம்ப்ளீட்டாக என்ன முடியுது? டபிள்யூபிசி முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் பிளேட்லெட்ஸ். இரத்த தட்டுக்கள். ஸோ இந்த இரத்த தட்டுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன? த்ரோம்போசைட்டுகள். த்ரோம்போசைட்ஸ். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 செல்லில் இரத்த தட்டுக்களோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த உறைதலில் பங்கேற்கின்ற ரத்த செல்கள் எவை அப்படின்னு கேட்பாங்க. ரத்த உறைதல்னா என்னது? கிளாட்டிங் ஆஃப் பிளட். ஓகேங்களா? ரத்த உறைதலில் பங்கேற்கின்ற ரத்த செல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன? பிளட் பிளேட்லெட்ஸ், கிளாட்டிங் ஆஃப் பிளட். ஸோ அந்த கிளாட்டிங் ஆஃப் பிளட் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரத்த தட்டுக்கள் எப்படி உருவாகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல எலும்பு மஜ்ஜையில மிகப்பெரிய செல் காணப்படும். அந்த செல்லுக்கு பேர் வந்து மெகா கேரியோட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெகா கேரியோட் செல், தமிழ்ல மெகா காரியட்டுகள். ஓகேங்களா? இந்த செல்கள் அழிவதனால் உருவாகக்கூடியது தான் என்னது? இந்த பிளட் பிளேட்லெட்ஸ். புரியுதுங்களா? அதாவது எலும்பு மஜ்ஜையில மிகப்பெரிய செல்லான மெகா கேரியோட் செல் அழிவதால் உருவாகக்கூடியது தான் என்னது? இரத்த தட்டுக்கள். ஓகேங்களா? இதோடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 days. 8 to 10 days. இதை சில புக்ஸ்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 to 10 days. நெக்ஸ்ட், ஒரு கன மில்லிலிட்டர் ரத்தத்துல 1 cubic milliliters ஆஃப் பிளட்ல எவ்வளவு ரத்த தட்டுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும். அதாவது 1 cubic milliliters ஆஃப் பிளட்ல 2,50,000 இருந்து 5 lakh பிளட் பிளேட்லெட்ஸ் காணப்படும். சரிங்களா? ஸோ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், டெங்கு எதனால் வரும்? பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாகிறதால தான் டெங்கு வரும் இல்லையா? ஸோ அது டிசீசஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கான பிளட் பிளேட்லெட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோ சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாட்டிங் ஆஃப் பிளட், அதாவது ரத்த உறைதல் எப்படி நம்ம உடம்புல நடக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஃப்ளோ சார்ட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கு எக்ஸாம் ஓரியன்டா. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கோங்க ஃப்ளோ சார்ட்க்கு, ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக வரும்.
ஸோ இவ்வளோதான் இந்த ஃப்ளோ சார்ட்டு. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ளோ சார்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதை நல்லா தெளிவாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பார்க்கும்போது தெரியும் பிளட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்ட்டு. இந்த டாபிக் முடிச்ச உடனே கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்திருக்கிறது தெரியும். ஓகே, வாங்க ஃப்ளோ சார்ட் போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் ஏரியா. அஃபெக்டட் ஏரியானா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் கையில் அடிபட்டுருச்சு, கத்தியால் கிழிச்சிக்கிட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ரத்தம் எப்படி இருக்கும்? உறைஞ்சு போயிருக்கும் இல்லையா? அந்த உறைந்து போன ரத்தத்தில் காணப்படக்கூடிய புரதம் தான் என்னது? இந்த த்ரோம்போபிளாஸ்டின். ஓகேங்களா? அப்போ உறைந்து போன ரத்தத்தில் காணப்படக்கூடிய புரதம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா த்ரோம்போபிளாஸ்டின். ஓகேங்களா? இந்த த்ரோம்போபிளாஸ்டின் சில என்சைம்கள் மூலமாக அது என்னவா மாறும் அப்படின்னா ப்ரோத்ரோம்பினிஸ் அல்லது த்ரோம்போகைனேஸ் என்ற பொருளாக மாறும். இந்த ப்ரோத்ரோம்பினோஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோத்ரோம்பின் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மால இருக்கும். சரிங்களா? இது எதனால உற்பத்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர்ல தான் உற்பத்தி ஆகும். விட்டமின் கே உணவுப் பொருட்களால் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு புரதம் தான் எது? இந்த ப்ரோத்ரோம்பின். சரிங்களா? நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கொஸ்டினே. இந்த ப்ரோத்ரோம்பின் மறுபடியும் கால்சியம் என்ற ஒரு வேதிப்பொருளுடன் வினை புரிந்து என்னவா மாறும்? த்ரோம்பினா மாறும். ஓகேங்களா? இந்த த்ரோம்பினுடைய வேலை என்ன அப்படின்னா கரையாத புரதமான ஃபைப்ரினோஜனை கரையும் புரதமான ஃபைப்ரினா மாற்றி சொல்லிட்டேன். கரையும் புரதமான ஃபைப்ரினோஜனை கரையாத புரதமான ஃபைப்ரினா மாற்றும். சரிங்களா? அதான் இதோட முக்கியமான வேலை. இந்த ஃபைப்ரினோஜன் ஏற்கனவே நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? பிளாஸ்மாவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கரையும் புரதமான ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா மாற்றும். கரையாத புரதமான ஃபைப்ரினா மாற்றக்கூடியது எது அப்படின்னா இந்த த்ரோம்பின். ஓகேங்களா? இதான் இதனோட எக்ஸ்பிளனேஷன். இதில் கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்கலாம்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து உங்களுடைய கையின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? பிளட் வெசல்ஸ், அதாவது பிளட் செல்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த உறைந்து போன ரத்தத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு புரோட்டீன் இருக்கும். அதுதான் இந்த த்ரோம்போபிளாஸ்டின். ஸோ அது என்சைம்ஸ் கூட ரியாக்ட் ஆகி ப்ரோத்ரோம்பினிஸாக மாறும். இந்த ப்ரோத்ரோம்பினிஸ் என்ன பண்ணுன்னா பிளாஸ்மா, ரத்தத்திலே பிளாஸ்மா இருக்கு இல்லையா? இந்த பிளாஸ்மால இருக்கக்கூடிய ப்ரோத்ரோம்பின், இந்த ப்ரோத்ரோம்பின் மோஸ்ட்லி எப்படி உற்பத்தி அதிகமாக ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே உணவுப் பொருள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோத்ரோம்பினுடைய உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ சீக்கிரமாக ரத்த உறைதல் நடைபெறும். சரிங்களா? விட்டமின் கே உணவுப் பொருள்னா என்னது? கேபேஜ், காலிஃப்ளவர், ஸ்பினாச் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த விட்டமின் கே வந்து கல்லீரலில் சேகரிக்கப்படும். கல்லீரல்லேருந்து இந்த ப்ரோத்ரோம்பின் உற்பத்தி ஆகும். ஸோ மறுபடியும் இந்த ப்ரோத்ரோம்பின் எது கூட ரியாக்ட் ஆகும்? கால்சியம் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறும்? த்ரோம்பினா மாறும். ஸோ மறுபடியும் இந்த த்ரோம்பின் என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து கரையாத புரதமாக எது இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைப்ரினோஜன் இருக்கும். அது கூட சேர்ந்து பிளட்டு கூட சேர்ந்து கரைஞ்சி இது வெளில போயிடும். ஃபைப்ரினோஜனும் கரைஞ்சி வெளில போயிடும். ஏன்னா இது கரையும் புரதம் இல்லையா? ஸோ அடுத்தது இந்த ஃபைப்ரினோஜனை தான் என்னவா மாற்றும்? ஃபைப்ரினா மாற்றும் இல்லையா? ஃபைப்ரின் என்ன பண்ணும்? கரையாத புரதம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும்? அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி ரத்த உறைதலை தடுக்கும். இதுதான் வந்து கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பாருங்க. உறைந்து போன ரத்தத்தில் காணப்படக்கூடிய புரதம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா த்ரோம்போபிளாஸ்டின். ஓகேங்களா? ஸோ நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், அதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பிளாஸ்மா புரதம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரோத்ரோம்பின். அதே மாதிரி ரத்த உறைதலில் பங்கேற்கின்ற வைட்டமின் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வைட்டமின் கே. இந்த வைட்டமின் கே உடைய வேதி பெயர் இன்னொன்று என்னது அதையும் கேட்கலாம். ஒன்று வைட்டமின் கேன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதோட வேதி பெயர் கேட்கலாம். ஃபில்லோக்யூனோன், அதோடைய வேதி பெயர் ஃபில்லோக்யூனோன். வைட்டமின் கே உடைய வேதிப்பொருள். ஓகேங்களா? வேதி பெயர், கெமிக்கல் நேம். நெக்ஸ்ட், ரத்த உறைதலில் பங்கேற்கின்ற வேதிப்பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா த கெமிக்கல் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்சியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கால்சியம் தான் யூஸ் ஆகுது இல்லையா? அடுத்தது, ரத்த உறைதலில் பங்கேற்கின்ற கரையும் பிளாஸ்மா புரதம் எது? அதாவது the soluble plasma protein which is responsible for clotting of blood அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபைப்ரினோஜன். அதுவே the insoluble protein which is responsible for clotting of blood, அதாவது ரத்த உறைதலில் பங்கேற்கின்ற கரையாத புரதம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபைப்ரின். ஓகேங்களா? ஸோ மொத்தம் உங்ககிட்ட ஒரு 6 கொஸ்டின் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 6 கொஸ்டின் ரொம்ப தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா?
அதே மாதிரி ரத்த உறைதல் நடைபெறுவதற்கு சராசரியான நேரம், அதாவது ரத்த உறைதல் நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 to 8 minutes. நார்மல் பிளட் கிளாட்டிங் டைம் எவ்வளவு? 2 to 8 minutes. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ரத்த உறைதற்கு மேக்சிமம் வந்து 24 hours எடுத்துக்கும் ஒரு டிசீஸ்ல ரத்தம் உறையறதுக்கு. அது என்ன டிசீஸ்ன்னு அப்படின்றது கூட நான் எடுத்துட்டேன். ஹியூமன் டிசீஸ்ல பார்ட் 1 நினைக்கிறேன். பார்ட் 1 ஆர் பார்ட் 2ல வந்து நான் ஹீமோஃபிலியாவை பத்தி எடுத்திருப்பேன். அதை ரொம்ப தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ராயல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ரத்தம் உறைவதற்கு கிட்டத்தட்ட 1 நாள் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஹீமோஃபிலியான்றது அந்த டாபிக் போய் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ரத்த உறைதலை தடை செய்யக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெப்பாரின். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா த்ரோம்போசைட்டோபினியா. ஸோ இந்த த்ரோம்போசைட்டோபினியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெஃபிஷியன்சி ஆஃப் பிளட் பிளேட்ஸ். அதாவது நம்ம உடம்புல ரத்த தட்டுக்கள் கம்மியா இருந்துச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடியது த்ரோம்போசைட்டோபினியா. ஓகேங்களா? ஸோ இதோட கம்ப்ளீட்டா என்ன முடியுது? பிளட் பிளேட்லெட்ஸ் முடியுது. சரிங்களா? ஓகே, இப்ப வந்து இந்த ரத்தத்தோடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் அது நம்ம பார்க்க போறோம். இந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்கிறாங்க அடிக்கடி. ஸோ உங்க புக்ஸ்ல இருக்கு, இது பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா த்ரோம்பஸ்னா என்ன, கரோனரி த்ரோம்போசிஸ்னா என்ன, செரிப்ரல் த்ரோம்போசிஸ்னா என்ன, எம்போலஸ்னா என்ன, இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்லையும் அதே தான். த்ரோம்பஸ் அப்படின்னா என்ன, நுரையீரல் த்ரோம்போசிஸ், கரோனரி அப்படின்னா நுரையீரல், நுரையீரல் த்ரோம்போசிஸ் அப்படின்னா என்ன, செரிப்ரல் த்ரோம்போசிஸ், எம்போலஸ்னா என்ன. ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த்ரோம்பஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ரத்த குழாயில, இதான் ரத்த குழாயின்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ரத்தம் வந்து ஓடிக்கொண்டிட்டு இருக்கு இல்லையா? இந்த ரத்த குழாயில திடீர்னு ரத்த கட்டி ஏற்பட்டுச்சுன்னா, பிளட் கிளாட் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? த்ரோம்பஸ் என்று பெயர். ஓகேங்களா? ஓடிக்கொண்டிருக்கும் ரத்தத்தில் ரத்த கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதனால அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? த்ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கரோனரி த்ரோம்போசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த த்ரோம்பஸ் இருக்கு இல்லையா, இப்ப ஹார்ட்ல ஒரு ரத்த குழாய் இருக்கு. ஓகேங்களா? ஹார்ட்ல முக்கியமா ஒரு ரத்த குழாய் இருக்கு. அந்த ரத்த குழாய்க்கு பேர் வந்து கரோனரி ஆர்ச்சரி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நுரையீரல் தமனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த நுரையீரல் தமனி என்ற ரத்த குழாயில ரத்த கட்டி ஏற்படுச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுதான் என்னது? கரோனரி த்ரோம்போசிஸ். ஓகேங்களா? இதனால என்ன ஏற்படும் அப்படின்னா இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்கு வழிகோலுகிறது. ஓகேங்களா? மாரடைப்பு எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த குழாயான நுரையீரல் தமனி அல்லது கரோனரி ஆர்ச்சரி என்ற ரத்த குழாயில ரத்த கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அல்லது த்ராம்பஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடியதுதான் என்னது? ஹார்ட் அட்டாக் அல்லது மாரடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், செரிப்ரல் த்ரோம்போசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஹார்ட் சொன்னோம் இல்லையா, இப்ப இங்க பிரெயின். ஸோ இப்போ பிரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய மெயினான ரத்த குழாயில் ரத்த கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதனால ஏற்படக்கூடியது தான் என்னது? செரிப்ரல் த்ரோம்போசிஸ். இது என்ன உருவாக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்ட்ரோக் எதனால ஏற்படும்னா பிரெயினில் போகக்கூடிய ரத்த குழாயில் ரத்த கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதனால உருவாகக்கூடியது ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம். ஸோ எம்போலஸ் அப்படின்னா என்னன்னா வேற எந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேற எந்த பிளட் வெசல்ஸ் அல்லது ரத்த குழாயிலையும் த்ரோம்பஸ் ஏற்பட்டுச்சுன்னா, ஓகேங்களா, வேற எங்க ஏற்பட்டாலுமே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எம்போலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா?
இப்போ எம்போலஸ்னா என்னது? த்ராம்பஸின் ஒரு பகுதி மற்ற ஏதேனும் இரத்த குழாயினில் காணப்பட்டால் அதற்கு என்ன பெயர்? எம்போலஸ் என்று பெயர். சரிங்களா? ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். அதாவது இது வந்து சிலது வந்து புக்ஸ்ல இருக்கும், சிலது புக்ஸ்ல இருக்காது. சரிங்களா? ஸோ பட் பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸுமே நம்ம இங்க பார்த்துட்டு போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிட் ரத்தம் என்பது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 மில்லி லிட்டர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ரத்தம் சேமிக்கப்படும் வெப்பநிலை, அதாவது ரத்தம் வந்து எந்த வெப்பநிலையில சேமிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 to 5 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ரத்தத்தோடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரத்தம் என்னென்னலாம் பண்ணும்? வேணும்னா ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னது? டிரான்ஸ்போர்ட்ஸ் கேசஸ், அல்லது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு. எக்ஸ்கிரீட் தி கேசஸ், அதாவது எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் யூரியா, அமோனியா, அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், நைட்ரோஜனியஸ் வேஸ்ட் எல்லாமே எக்ஸ்கிரீட் பண்றது எதுதான்? பிளட் தான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இட் மெயின்டைன்ஸ் ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அமில கார சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. சரிங்களா? இட் மெயின்டைன்ஸ் டெம்பரேச்சர், வெப்பநிலை சரியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி இட் மெயின்டைன்ஸ் pH வேல்யூ, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துடைய pH ஓட அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 7.4, எக்ஸாக்டா 7.4. சில புக்ல 7.35 இருந்து 7.45 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்ராக்சிமேட் வேல்யூ. சரிங்களா? ஸோ இது வந்து ரத்தத்துடைய pH. இந்த pH மெயின்டைன் பண்றது எதோட வேலை தான்? பிளட்டோடைய வேலை. அது மட்டும் இல்லாம இட் மெயின்டைன்ஸ் வாட்டர் பேலன்ஸ், நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பிளட்டோடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். இதை தவிர்த்து வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்தில் காணப்படாத புரதம் எது அப்படின்னு கேட்கலாம். ரத்தத்தில் காணப்படாத புரதம் வந்து என்டிரோகைனேஸ். தமிழ்லயும் அதே தான், என்டிரோகைனேஸ். அதே மாதிரி ஹீமோகுளோபின், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின், ஆர்பிசியில ஹீமோகுளோபின் ஒரு பிக்மெண்ட் இருக்குன்னு சொன்ன இல்லையா? அந்த ஹீமோகுளோபின் மேல்ல எவ்வளோ இருக்கும், ஃபீமேல்ல எவ்வளோ இருக்கும், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 14 to 15 கிராம் பர் 100 cc ஆஃப் பிளட். ஓகேங்களா? அதுவே ஃபீமேல்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 11 to 14 கிராம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்பிசி அதே மாதிரி ஆண்கள் எவ்வளோ இருக்குன்னா 4.5 இருந்து 5 மில்லியன் இருக்கும், பெண்கள்ல வந்து 4 இருந்து 4.5 மில்லியன் இருக்கும் ஆர்பிசியோடைய எண்ணிக்கை. ஜென்ரலா கேட்டாங்கன்னா ஆர்பிசி எவ்வளோ இருக்கும் கவுண்ட்? 5 to 5.5 மில்லியன். ஓகேங்களா? அதே மாதிரி நேற்று 2 முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் நான் விட்டுட்டேன், ஆர்பிசியில் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிசியை கவுண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பெயர், அதாவது the instrument which is used to count RBC, RBC எண்ணிக்கை செய்யும் கருவியின் பெயர் ஹீமட்டோசைட்டோமீட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்பிசி எப்படி இருக்கும்னு சொன்ன, பைகான்கேவ் ஷேப்ல இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆர்பிசி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அமைப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்பாங்க. the arrangement of RBC is otherwise called as Roylex. இதுவும் புக்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்டும் ஆர்பிசியில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன முடியுது? ஆர்பிசி முடிஞ்சிருச்சு, டபிள்யூபிசி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இது புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே கொஸ்டின், அதாவது வேர்ல்டு பிளட் டோனார் டே. ஸோ சயின்ஸில் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சயின்ஸு நம்ம படிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு டிசீஸுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டே இருக்கும் இல்லையா? அந்த டேவை சைட் பை சைட் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மலேரியா டே எப்போ, டியூபர்குலோசிஸ் டே, டிபி டே எப்போ, லெப்ரசி டே எப்போ. அங்கே நீங்கள் ஒவ்வொரு டிசீஸும் படிக்கும்போதே பக்கத்தில் எழுதி வச்சுட்டு அதோட தீம் என்னன்ட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகே பார்ட்டும் கவர் ஆகிடும், கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் சயின்ஸ் நோட்ஸ் எடுக்கும்போதே சைட் பை சைட் ஜிகே, அதுக்கு ரிலேட்டடான இருக்கக்கூடிய ஜிகேவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வேர்ல்டு பிளட் டோனார் டே எப்போ நம்ம கொண்டாடுறோம்? ஜூன் 14th. ஏன் ஜூன் 14th கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஓ பிளட் டைப்பை கண்டுபிடிச்சவர் யாரு? கார்ல் லாண்ட்ஸ்டீனர். சொன்ன இல்லையா நேற்று? இவருடைய பர்த் ஆனிவர்சரி. இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் பயாலஜிஸ்ட்,
ஆஸ்திரியா நாட்டை சார்ந்தவர். இவருடைய பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், வேர்ல்டு பிளட் டோனார் டே. ஏன்னா இவர் தான் வந்து ரத்த ஏற்றுதலையும் ரத்தம் வகைகளையும் கண்டுபிடித்தார். அதனாலதான் இவருடைய பர்த் அனிவர்சரியை நம்ம என்னவா கொண்டாடுறோம், வேர்ல்டு பிளட் டோனார் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ இப்போ 2021க்கு உள்ள தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் தீம் பொறுத்த வரைக்கும் அந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ கிவ் பிளட் அண்ட் கீப் த வேர்ல்ட் பீட்டிங். Give blood and keep the world beating. ஸோ இதுதான் என்னது, இந்த வருஷத்துக்கான தீம் அல்லது கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன முடியுது, பிளட் பிளேட்லெட்ஸ் அண்ட் WBC முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன பார்க்க போறேன்ற முன்னாடி சொல்லிடுறேன். நீங்க வேணா ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து புக்ஸ்ல என்ன இருக்கு, நம்ம அதை மீறி நம்ம என்னென்னலாம் எடுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். நெக்ஸ்ட் வந்து ABO பிளட் குரூப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். RH பிளட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது எரித்ரோபிளாட்டோவிஸ்பீட்டலிசிஸ், இதுலேயே வரும் RH சிஸ்டம்ல, அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாம்பே பிளட் குரூப்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் பிளட் படிக்கும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணோம் இல்லையா, அதனால தான் இதையும் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இதை வந்து நீங்கள் இந்த கிளாஸஸ் பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் குரூப் 1 வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இதை தாண்டி எதுவும் வெளியில் வராது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னுடைய இமெயில் ஐடி malar.ece@gmail.com. ஸோ இதான் என்னோட மெயில் ஐடி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.